Good morning, students. Next we are going to see the lesson matter around us. So in this lesson we are going to see what is atom, what is molecule, what is elements, compounds and mixtures. Okay, shall we see? We know that everything we see around that occupy space and have mass is called matter. So அப்படினா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே கண்டிப்பாக ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிறோம், அப்படி தானே? கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கொள்ளும். நெக்ஸ்ட் அதுக்குன்னு கண்டிப்பாக மாஸ் இருக்கும், அதாவது ஒரு நிறை இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பொருட்கள்லாம் இடத்த அடைச்சிக்கிறதோ, எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் மாஸ் இருக்கோ, ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அது மாதிரியே ஹீட், லைட், சவுண்ட் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், அப்படி தானே? பட் அதுக்கு குறிப்பிட்ட நிறை கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னா இட்ஸ் டஸ் நாட் மேட்டர். நெக்ஸ்ட் we going to see what is matter composed of. So have you heard anything about matter? ஸோ அந்த மேட்டர் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? மேட்டர் வந்து எப்படி உருவானுச்சு, மேட்டரில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் tiny little particles which cannot be seen with naked eye. அதாவது மேட்டருங்கிறது நம்மளோட வெறும் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மிகச்சிறிய துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த துகள்கள் தான் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ். So next we going to see what is atom. The smallest unit of an element that exhibits the properties of the element is called as atom. So all the matter is composed of tiny particles called atom. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே எல்லா சின்ன இல்லை எல்லா திங்ஸுமே ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேடாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட நேக்டையால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நிறையா அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ரொம்ப எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ அதால் எடுத்த ஒரு இமேஜோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலிக்கானோட சர்ஃபேஸில் ஆட்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் we going to see what is molecules. அதாவது ஆட்டம்னா என்னென்னு பார்த்தோம், ஆட்டம்னா அணு, அதை பற்றி என்னென்னு பார்த்தோம்ல. ஸோ வெரி டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ நெக்ஸ்ட் மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ when an atom combines with another atom and forms a compound it is called as molecule. அதாவது எப்போ வந்து ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து ஒன்றா சேருதோ அதை எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு கலவையை உருவாக்குது இல்லையா. ஸோ அதோட பேர் தான் மாலிகுல். அதாவது 2, 3 இல்லை அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்றா சேர்றது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a molecule is made up of 2 or more atoms chemically combined. ஸோ அதாவது ஒரு 2 or more atoms நிறையா அணுக்கள் வந்து ஒன்றா சேர்றது தான் கெமிக்கலி கம்பைன்டு தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேஸ் இன் த ஏர் தட் we breathe is made up of 2 oxygen atoms and chemically combined. ஸோ நம்ம சுவாசிக்கிற உள்ள எடுத்துக்கிற ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஸோ அது எந்த மாதிரி எப்படிப்பட்ட அணுக்களால் ஆனது அப்படின்னா 2 ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சிஜன் மூலக்கூறு நம்ம சுவாசிக்கிறோம்ல, ஸோ அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஓசோன் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓசோன் O3 அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு காம்பவுண்ட், அதை ஒரு மாலிகுல் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ நெக்ஸ்ட் an atom of oxygen and 2 atoms of hydrogen. நமக்கே தெரியும் வாட்டரோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா H2O. ஸோ அதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் சேர்ந்து நமக்கு ஒரு வாட்டர் கொடுக்குது இல்லையா. ஸோ அதை என்ன சொல்லலாம்? வாட்டர் மாலிகுல் சொல்லலாம், இல்லை அது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாலிகுல்ஸ் ஆல்சோ எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அ இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ எ மாலிகுல் கேன் பி ஃபார்ம்டு பை த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் we going to see how can we classify the molecules. மாலிகுல்ஸை வந்து எப்படி நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம், எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த போர்ஷன். ஓகேயா? a molecule which contains only one atom is called monoatomic molecule. ஒரே ஒரு அணுக்களை மட்டும் வச்சிருக்கிற மாலிகுலுக்கு பேர்
monatomic molecules. Inert gases அப்படின்னா இந்த ஹீலியம் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ இதெல்லாம் வந்து monatomic molecules. Next, a molecule which contains two atoms is called diatomic molecule. எந்த மாலிகுல்னா ரெண்டு ஆட்டம்ஸ் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் பற்றி. ஸோ அதில் ரெண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு அணுக்களை உடையது டூ ஆட்டம்ஸ் எதெல்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா diatomic molecules. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து diatomic molecules அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், a molecule containing 3 atoms is called triatomic molecule. For example, அதுக்கு நம்ம ஓசோன் லேயர் அதை பற்றிலாம் சொன்னோம்ல. ஸோ ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதிலலாம் அந்த கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுல் ஃபார்ம்ல வந்து CO2. ஸோ அப்படிங்கிறப்போ அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? சிங்கிறது ஒரு ஆட்டம், O2 ஆக்சிஜன் ஆட்டமே அதில் ரெண்டு இருக்குது. அப்போ CO2 3 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அது பேர் ட்ரை அட்டாமிக் மாலிகுல். நெக்ஸ்ட், எ மாலிகுல் கண்டைனிங் மோர் தேன் 3 ஆட்டம்ஸ் ஆர் நோன் அஸ் பாலி அட்டாமிக் மாலிகுல். எந்த மாலிகுல்லாம் 3 ஆட்டம்ஸ்க்கு மேலே அதிகமாக வச்சுருக்கோ, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா பாலி அட்டாமிக் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பேட், சல்ஃபருக்குலாம் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. சரியா? Next we going to see molecules of elements. So have you heard about elements and compounds? Elements and compounds பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கோமா? ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா தனிமங்கள், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமங்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். பாருங்கள், a molecule of an element consists of a fixed number of one type of atom. ஸோ எலமெண்ட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ஆட்டம்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கும். பட் காம்பவுண்ட்ஸில் எப்படி இருக்காது? சேம் கைண்ட் ஆஃப் இருக்காது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ அதையும் வந்து எக்ஸாம்பிளோட பார்ப்போம். லிசன், இங்கே பாருங்கள், குளோரினுக்கு இப்போ 2 ஆட்டம்ஸ் போட்டிருக்கோமா. ஸோ ரெண்டுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆனால் காம்பவுண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கா? கார்பன் ஆட்டம்ஸும் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு புரியுதா? ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸால் மேடானதான் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸால் சேர்ந்தது தான் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மாலிகுல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. குளோரினுக்கு வந்து 2 ஆட்டம்ஸ், ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜன் ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அதனால் இது ஒரு எலமெண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் நைட்ரஜன், ஸோ இது வந்து எலமெண்ட்க்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் CO2 ஆட்டம்ஸ், வேறு ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ கார்பனுங்கிறது வேறு ஆட்டம், ஆக்சிஜனுங்கிறது வேறு ஆட்டம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். அமோனியாவுக்கு எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் வரை எக்ஸாம்பிள். ஸோ இதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் we going to see கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இது வரைக்கும் மேட்டர்னால் என்ன, அது எப்படி டைனி பார்ட்டிகல்ஸ்னால ஆணுச்சு, ஸோ அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து மேட்டரை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மேட்டர் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு 2 broad categories, namely pure substances and mixtures. Pure substances are further divided into categories as elements and compounds. அதாவது மேட்டரை வந்து 2 broad categoriesஆக பிரிக்கலாம். ஒன்று பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா தூய பொருட்களால் ஆனது, தூய பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அண்ட் மிக்சர்ஸ் அப்படின்னா கலவைகள். ஸோ இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் தூய பொருட்கள் நிறைந்ததை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ், தனிமங்கள் அண்டு சேர்மங்களாக திருப்பவும் பிரிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் we going to see what is element. ஸோ மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் an element. ஸோ எலமெண்ட் பற்றி உங்களுக்கு இதே செக்ஷனில் நான் வந்து இந்த போர்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரே சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸால் மேடானது, அப்படி தான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம், அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எலமெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். So we are using so many elements in our daily life. The common salt is consisting of elements of sodium and chlorine. So water consists of hydrogen and oxygen, magnesium and phosphorus used for making crackers, sulfur is used as manure in agriculture, gallium is used for making mobile phones and silicon is used for making computer chips. So there are 118 known elements till date. 94 of these elements occur naturally while 24 elements have been created artificially in the laboratory. ஸோ நம்ம வந்து 124 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நிறையா வந்து
கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து 118 எலமெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதில் 94 மட்டும் நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்குது. ரிமைனிங் 24 வந்து லெபார்ட்டரியில் மேட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we can classify the elements broadly into metals and non-metals and metalloids. ஸோ இந்த எலமெண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 3 categories. One is metals, one is non-metals and metalloids. ஸோ இதை பற்றி அடுத்து வர செக்ஷனில் பார்ப்போம்.